இப்போ என்னுடைய புக்கை பற்றி நானும் ஜாலின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கொஞ்சம் நகைச்சுவையாக சிரிக்க வைக்கலான்னு இருக்கேன். முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா மலேசியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா ஜாலி? சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சாப்பாடு இல்லைப்பா, இங்கே வந்து பேசுகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நடராஜனா இருக்கட்டும், மணிவாசன் இருக்கட்டும், இல்லைன்னா டாக்டர் கிருஷ்ணன் மணினா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஜாலி? எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க. என்ன பாரு, எல்லாருக்குமே நகைச்சுவை ஜாஸ்தியா இருக்கு, ஹியூமர் சென்ஸ். ஆனா அவங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஹியூமரும் இல்லை, சென்ஸும் இல்லை. ஓகே, நாங்கள் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுனால முதல்ல ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். ஓகேவா? காலையில நம்ம ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் ஹாட்டாக கூட போச்சு, அதனால அவங்க நகைச்சுவை சிரிக்க வைக்கலாம்னு தான் நான் வந்திருக்கேன். ஓகேவா? இந்த ப்ரேயர் வந்து ரிலீஜியஸ் ப்ரேயர் கிடையாது. ஜானி என்ன பண்றோம் அதை நீங்களும் பண்ணணும். ரெடியா? ரெடி. ரெடியா? ரெடி. ப்ளீஸ் கிளாப் ஃபார் ஆல். நான் ஏன் சிரிக்க சொன்னேன்னா, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். ஓகேவா? உங்க உடம்புக்கு நல்லது. நான் வந்து ஃபாரின்ல துபாய், குவைத், சீசர்ஸ் 3 கண்ட்ரில பண்ணியிருக்கேன். அதுல சீசர்ஸ்ல இதான் சொன்னேன், நல்லா கை தட்டுங்க, உங்களுக்கு பிபி வராது. ஓகேவா? நல்லா சரியா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொன்னேன். நாங்க எல்லா டிவிலையும் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஆனா அனிமல் சேனல்ல மட்டும் பண்ணல, அனிமல் சேனல் மட்டும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. சரி ஜானி, உனக்கு இங்க யாரும் தெரியுமா? எனக்கு டாக்டர் கிருஷ்ணன் மணியன் தெரியும். வா, தான் தெரியுமா? எப்படி தெரியும்? அவரு எங்க வீட்டுக்கு எது வீடு? ஓ, ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்கப்பா. உங்க வீடு எங்க இருக்கு? அவர் வீட்டுக்கு எது இருக்கு? சரி சரி, இதே சைடு இருப்பதற்கு வேற யார் தெரியும்? மிஸ்டர் நனிவாசலான கருத்து அண்ணாச்சி எங்க இருக்கீங்க? நல்லா. ஓகே, அவரை பத்தி என்ன தெரியும்? அவரோட வைத்தவரை தெரியும். வைத்தரா? எனக்கு தெரியாதுப்பா. அவரோட வைத்தவரா? மிஸ்ஸஸ் நனிவாசகம். வா, நல்லா சமாளிக்கிறப்பா. ஓகே, எல்லாத்தையும் நமக்கு 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனா நாங்க 2 பேர், அதனால 10 மினிட்ஸ். ஓகே ஓகே, நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாமா? வாவ், ஜாலி ஆரம்பிக்கணும்னு சொல்றோம்பா. ஆரம்பி பார்க்கலாம். எப்படி ஆரம்பிக்கிறாங்க? எப்படியா? Let us address the gathering. Say, ladies and gentlemen. Ladies and ladies. What about gentlemen? எனக்கு அவங்க பிடிக்காத மலேசியா தாண்டி போக முடியாது வேணும்பா. ஓகே, என்னுடைய புக்கு வந்து என்னன்னா, வேதனைகளை சாதனைகளாக மாற்றுங்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நமக்கு நல்லது. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, we can turn adversities into opportunities. சந்தர்ப்பமா மாத்திக்கணும். ஓகேவா? நீ எல்லாம் சொல்லியா தானே? ஆனா அது சைனீஸ் லாங்குவேஜ்ல கிரைசிஸ்னா ஆப்பர்ச்சுனிட்டின்னு அர்த்தம். கிரைசிஸ்னா ஆப்பர்ச்சுனிட்டின்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம பிரச்சனைகளை வருக வருக என்று வரவேற்கணும்னு சொன்னோம்னா, நீங்களாம் என்ன நினைப்பீங்க? இந்த ஆளுக்கு லூசா அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க சொல்றதுனா கூட அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே தானே, நீ நல்லா ஜோக் சொல்லிட்டே இருக்க. உங்க அம்மாவை எப்படி கூடுவ? அங்கி. உங்க அப்பாவை தங்கி. உனக்கு கமலஹாசன் பிடிக்குமா இல்லைன்னா விக்ரம் பிடிக்குமா? எனக்கு கமலஹாசன் தான் பிடிக்கும். ஏன்னா அவர் தான் இந்தியன். படுகோட்டம் அவர் அந்தியன் தான். சந்தராட்ட பட்ட என்ன ஹீரோ போட்டு படம் எடுக்கிறாரு. அந்த படத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஓகே, இந்தியன் படத்துக்கும் எந்தியன் படத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்தியன் படத்துல ஒரு ஹீரோ கஷ்டப்பட்டு தாத்தாவா நடிச்சிருக்காரு. ஓகே, எந்தியன் படத்துல ஒரு தாத்தா கஷ்டப்பட்டு ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஓகே ஜானி, உனக்கு தமிழ் மொழி பிடிக்குமா இல்லைன்னா மலையாள மொழி பிடிக்குமா? எனக்கு உங்க பொண்ணு தேர்மொழி தான் பிடிக்கும். அக்பர் எப்போது பிறந்தார்? அவரோட கட்டளையாடிக்கு கண்டாரு. அவருக்கு சிப்போட எத்தனை பேர் பிறந்தாங்க? அவரு தனியாக தான் கண்டாரு. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிட்டா கீழுக்கு நல்லது. The people in Kerala are called Keralites. The people in Moscow are called Arkidos. ஒரு இந்திய தாய்க்கும் அமெரிக்க தாய் பற்றினா பேசுவோம். இந்திய தாய் நல்லா பண்ணி அங்கதான் அமெரிக்காவில் வேலை கிடைக்கும். வாவ், உங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்களா நல்லா படிச்சா they will get a job in America. சரி, அமெரிக்கன் வேலை என்ன சொல்லுவாங்க? அவங்களும் நல்லா படி, இல்லைன்னா அவன் வேலையை ஒரு இந்தியன் திருக்கிட்டு போயிடுவான். பாப்பா இந்தியாவை பார்த்து பராக் ஒபாமா உங்களுக்கு வந்து எல்லாருமே பயப்படாங்க. ஓகே, ஒரு டாலர் வந்து 68 rupees இருக்கு. பட் ஒன் டே வில் கம் ₹1 கொண்டு $68 ஆகும்போது இந்தியாவுக்காக ஒரு பெரிய கைதட்டு கொடுங்க.
ஒரு பஸ்ல கண்டக்டர் தொங்குறதுக்கும் டிரைவர் தொங்குறதுக்கு என்ன வித்தியாசம்? கண்டக்டர் தொங்குனா யாருக்குமே டிக்கெட் கிடைக்காது. ஓகே, டிரைவர் தொங்குனா எல்லாரும் டிக்கெட். ஜானி, ஒரு தமிழ் ஆசிரியர் எப்படி சிரிப்பாரு? சிரிப்பாப்பா சொல்லிட்டாருப்பா. ஜானி, எங்க ஹெட்மாஸ்டர் அந்த புக்ஸ் கண்ணு திட்டாங்க. என்ன காரணம்? அவர் வீட்டு நாயை காரணம். அதுக்காக திட்டினாரு. அதை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க சொன்னாரு. ஓகே, நீ என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த? ஹெட்மாஸ்டர் நாயை காரணம். சுமாரா எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க? எல்லா கேர்ள்ஸ் சுமாரா இருக்காங்க. ஜானி, உனக்கு காந்தி ஜெயந்தினா என்ன தெரியுமா? காந்தி தெரியும், ஜெயந்தி ஆதான். ஓகே ஜானி, எங்க தாத்தா கூட சுதந்திரத்துக்காக பாடு கேட்டார். வாவ், இவங்க தாத்தா சுதந்திரத்துக்காக பாடு கேட்டாரா? என்ன ஆச்சு அப்புறமா? எங்க பாட்டி கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஓகே ஜானி, மயிலுக்கும் கிளிக்கு ஏதாவது வித்தியாசம்? மயில் தேசிய கறவை, ஓகே, கிளி ஜோசிய கறவை. சரி, நீ நல்லா பேசுற. நம்ம ஒரு பாட்டு பாடலாம். எங்க கிளாஸ்ல எனக்கு செகண்ட் பிரைஸ். வாவ், செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டாங்க. மொத்த இடத்துல தந்துருக்காங்க. 2 பேர்ல ஒரு செகண்ட் பிரைஸ். அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாங்க. அந்த மாதிரி நல்லா பாடினா அந்த பாடம் இல்லையா? அப்புறம் எவ்வளவு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க? என்னோட அந்த கைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. ஓகே, சென்டர் மட்டும் வைக்குங்க. ஒரு பாட்டு பாடி நிறைய பண்ண சென்டர் அப்படியே மைக் கொடுத்தா மைக்ல மைக் வைங்க. மைக்ல வைங்க. இல்ல அதான் அப்பா கட் பண்ணிட்டீங்களா? Thank you so much. நந்தாவுக்காக ஒரு 2 பக்கம் எழுதிட்டு வந்தேன். 2 பக்கம் எழுதிட்டு வந்தேன். அதெல்லாம் நான் படிச்சதான் நினைச்சீங்க. அவருக்காக ஒரு வாழ்க்கை பண்ணலாமா? திரு நந்தா அவர்களுக்கு வாழ்க. Thank you so much. Thank you.